விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒரு லட்சியத்தின் வழியில் வழிபடுகிற எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் ஒரு பெரும் பணி. இந்த விருது வழங்குகிற முறை இது உண்மையிலேயே பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. அதாவது கொடுப்பதற்கென்று, பிறரை பாராட்டுவதற்கென்று ஒரு பெரிய விழா, அந்த விழாவில் விருது வழங்கப்பட்ட அந்த நேர்த்தி என்பது கிட்டத்தட்ட ஒரு அரசு விழாவை போல அவ்வளவு ஒழுங்கமைவோடு சிறப்பான ஏற்பாடுகளோடு ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய முறையில் அவ்வளவு சிறப்பான நிகழ்வை நடத்துவதற்காக என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் நடக்கும் நிகழ்ச்சிகள் நான் எப்பொழுதும் சொல்லுவது, இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அப்படின்னு. அதாவது பேசுகிறவர்களுக்கு பேசுகிற கருத்து மூளையில இருக்கு, பேசுகிற திறமை, ஆற்றல், வாய் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த மைக்கை எட்டுறதுக்கு கொஞ்சம் உயரம் தேவைப்படுது. சமூகத்தில் இந்த உயரத்தின் காரணமாக இந்த இடைவெளியால் வாய்ப்பு இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் இந்த அளவுகோல்கள், இந்த மேடையின் அளவு, இவை அனைத்துமே குறைந்தது 6 அடி உயரம் இருப்பவர்களை மனதில் வைத்து திட்டமிடப்படுவது. பேருந்து படிக்கட்டு கூட பெண்களை மனதில் வைத்து வரையப்படுவது அல்ல. ரயில் பெட்டியிலே பெண்கள் பெட்டி என்பது பக்கத்து ஊரில் தான் இருக்கும். அவர்கள் பெரும்பாலும் பிளாட்பாரத்தில் இறங்குவதில்லை, தண்டவாளத்தில் தான் குதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த அமைப்புகளை எப்படி இயற்கையாக நடத்துகிறார்களோ அதை போல கூடியிருக்கிற உங்களுடைய அன்பு, மகிழ்ச்சி, ஆரவாரம், இவற்றுக்கிடையில் இந்த விருதை பெறுவது என்பது ஒரு பெருமிதமான உணர்வை தருகிறது என்கிற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தோழர் திருமா அவர்கள் என்னுடைய நண்பர், எனது கல்லூரி தோழர். நான் அந்த காரணத்தினாலேயே இதற்கு முன்பு தம்பி வன்னியரசு அவர்கள் பலமுறை இந்த விருது பற்றி குறிப்பிடும் பொழுது, எனக்கு விருது வேண்டாம், வேற யாருக்காவது கொடுங்கள், இன்னும் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், என்னை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படி வெளிச்சம் படாதவர்களை மேலே அழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யுங்கள் என்று பலமுறை கேட்டிருக்கிறேன். இந்த முறை தோழர் ரவிக்குமார் அவர்கள் என்னிடம் இந்த விருதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது கூட நான் மறுப்பதற்கும் தயங்குவதற்கும் வேறொன்றும் காரணம் இல்லை. இன்னும்
என்பதுதான். அவர்களுக்கு அது ஒரு பெருமிதத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது. ஆனால் தோழர் சொன்னார், உங்களுக்கு கொடுக்காவிட்டால் ஏன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை கேள்வியும் எனக்கு வரும். அந்த சங்கடமும் ஏற்படக்கூடாது என்கிற அந்த பொறுப்புணர்வோடு இந்த விருதினை ஏற்றுக்கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கிற உங்களுடைய இந்த உணர்ச்சி, தோழர் சிக்கந்தர் அவர்கள் சொன்னார், எல்லோரும் குறிப்பிட்டார்கள் ஜூன் 4க்கு பிறகு என்று. இந்த செய்தியை சொல்லும் பொழுது ஒரு சிலர், நீங்கள் அவசரப்பட்டு அப்படி சொல்லிவிடாதீர்கள், என்னவெல்லாம் நடக்கலாம் என்று சொல்லுகிறார். என்னவெல்லாம் தோழர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் கூட ஒரு பேட்டியில அதை சொல்லியிருக்கிறார். ஏன்னா தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி மன்னர்கள் என்னவெல்லாம் செய்வாங்க. உண்மையில் நண்பர்களே, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இறுதிக்கட்ட தேர்தல் வரை வந்துவிட்டது. இந்தியாவில் நாம் காணுகிற மக்களின் எழுச்சி என்ற உண்மை, அதை எதற்காகவும் நாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்றோ, தேர்தல் முடிவு இப்படி போய்விடுமோ அப்படி போய்விடுமோ என்று தேர்வு எழுதிய மாணவியை போல அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்மறையாக வந்தால் அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆணவத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது உண்மை. எனவே நம்முடைய பணி என்பது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை போல இந்த தேர்தலுக்கானது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கானது, இந்த நாட்டுக்கானது. எனவே எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் இந்த பணியை எடுத்துச் செல்ல வேண்டியது நம் அனைவருடைய கடமை, பொறுப்பு. இந்த மேடையில் ஐயா சுப்ராஜ் அவர்களுக்கும் இன்னும் இந்த விருது வழங்கப்பட்ட இந்த நாட்டிலே ஆட்சியில் எப்படி இருக்கணும் என்பதற்கான ஒரு சான்று. யார் யாரெல்லாம் சேர்ந்தது இந்த மண், இந்த சமூகம், அவர்கள் அத்தனை பேரையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்கிற அளவில் 7 பெரும் அறிஞர்கள், தலைவர்கள், சான்றோர்களுடைய பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் நான் பெரிய கொள்கை பிரசங்கம் செய்ய வரவில்லை. ஆனால் என்னுடைய வேண்டுகோளாக அடுத்த ஆண்டு இந்த விருதுகளை வழங்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், பொது வாழ்க்கையில் தனித்தரம் பதித்த அம்மையார் மீராபாய் சிவராஜ் அவர்கள் பெயரிலும் 1910-15 ஆண்டுகளில் தொடங்கி தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தனிப்பெண்ணாக இன்று போராடிய மூவரும் அவர்களுடைய பெயரும் சமூகத்தில் போராடிய பெண்களுக்கு 2 விருதுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த முறைக்கான தொகையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற அறிவிப்பையும் வழங்கி, இந்த ஏனென்றால் பெண்களுடைய முக்கியத்துவம் என்பது காலகாலமாக பெண்களின் பங்களிப்பில்லாமல் எந்த இயக்கமும் இல்லை. ஆனால் எழுதும் பொழுது கடைசியா ஒரு சாப்டர் வரும், இந்த கட்சியில் பெண்கள். அந்த கட்சி என்பது பெண்களுக்கு அல்ல, அந்த கட்சியில் பெண்கள், இந்த அமைப்பில் பெண்கள், அந்த சாப்டர்ல மட்டும்தான் பெண்கள் வருவார்கள். இப்படி எழுதப்படுகிற வரலாற்றில் எந்த தியாகத்தில் பெண்கள் குறைந்திருக்கிறார்கள், எந்த தியாகத்தில் பெண்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்கிறது. அண்மையில் அறிவியலுக்கும் மரங்களுக்குமான மோதலின் வரலாறு என்ற நூலை படித்து திறனாய்வு செய்திருந்தேன். ஜான் வில்லியம் டிராப்பர் எழுதிய அந்த நூலில் நமக்கு தெரிந்து அறிவியல் கருத்துக்காக படுகொலை செய்யப்பட்டவர் என்று புரூனேவை பற்றி தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். கலிலியோ பட்ட துன்பங்களை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களுக்கு எல்லாம் முன்னால் மதவாதிகளால் கொலை செய்யப்பட்டவர் ஹிப்பாட்டியா என்ற ஒரு பெண் என்ற செய்தியை நானே இப்பொழுதுதான் முதலாக படித்தேன். இந்தியாவில் மிகப்பெரும் அறிஞர்கள் சனாதன சன்ஸ்தா என்ற அமைப்பினால் கொலை செய்யப்பட்டார்கள். நரேந்திர தபோகர், கோவிந்த் பன்சாரி அவர்கள், கல்புர்கி அவர்கள், இவர்கள் எல்லாம் சிறந்த பேராசிரியர் அறிஞர்கள். அவர்களுக்கு இணையாக சனாதனத்தை அச்சுறுத்துகிற சக்தியாக இருந்த கௌரி லங்கேஷ் அவர்கள் அவர் வீட்டிலே படுகொலை செய்யப்பட்டார். எந்த தியாகமாக இருந்தாலும், இயக்கமாக இருந்தாலும், அந்த பெண்களின் உழைப்பு
இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை எந்த காலத்திலும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இந்த விருதினை தந்தை பெரியார் பெயரில் பெரியார் ஒளி என்கிற விருது அவர்கள் பாராட்டி குறிப்பிட்டது போல 4 வயதில் நான் புரட்சித்தலைவர் பாரதிதாசனோடு மேடையேறினேன். தந்தை பெரியாரும் புரட்சித்தலைவர் பாரதிதாசனும் தான் என்னை உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர்கள். அதிலும் ஒவ்வொரு இயலாக சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியாக தெரிந்து இன்றைக்கு அவற்றுக்காக பேசுகிற கருத்துக்களை முன்வைக்கிற போராடுகிற இடத்திற்கு என்னை கொண்டு சென்றது என்று சொன்னால் அந்த அடிப்படையில் அமைந்த பெயரிலான விருதினை அளிப்பதற்காக மீண்டும் எழுச்சி தமிழர் திருமா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.